தேர்தலில் தேமுதிகவிற்கு வாக்குகள் குறைந்தாலும் உயர்ந்தாலும் விஜயகாந்திற்கு தேர்தல் களத்தில் இன்னும் மவுசு குறையவில்லை. இதை உணர்ந்தே அதிமுகவும் திமுகவும் அவரை கூட்டணியில் சேர்க்கும் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. அவரை நேற்று திருநாவுக்கரசர் சந்தித்த நிலையில் இன்று மு.க.ஸ்டாலின், ரஜினிகாந்த் ஆகியோர் சந்தித்து பேசியிருப்பது எதிர்பார்ப்புகளை அதிகரித்துள்ளது. அதிமுக கூட்டணிக்கு தேமுதிகவை இழுக்கும் முயற்சியில் அதிமுக மற்றும் பாஜக தலைவர்கள் ஈடுபட்டுள்ளனர். கூட்டணி இன்னமும் முடிவாகாத நிலையில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் திடீரென தேமுதிக தலைவர் விஜயகாந்தை நேரில் சந்தித்து பேசினார். விமான நிலையத்திலிருந்து நேரடியாக தலைவர் கலைஞருடைய நினைவிடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்திய அந்த காட்சி உள்ளபடியே அவர் கலைஞரிடத்தில் எந்த அளவிற்கு பக்தி வைத்திருந்தார் என்பது நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அவர் நல்ல முறையிலே தேறி வந்திருக்கிறார். அவர் இன்னும் ஆரோக்கியமாக வாழ்ந்து நாட்டுக்கும் சமுதாயத்திற்கும் பாடுபட வேண்டும், பணியாற்றிட வேண்டும் என்ற என்னுடைய வாழ்த்துக்களை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நான் தெரிவித்துவிட்டு வந்திருக்கிறேன். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் விஜயகாந்தை நடிகர் ரஜினிகாந்த் சந்தித்து பேசினார். இவர்கள் இருவரது சந்திப்பும் அரசியலில் முக்கிய நிகழ்வாக பார்க்கப்பட்டது. நல்ல ஆரோக்கியத்தோடு வந்திருக்காங்க. அவங்கள பார்க்கறதுல சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க. நல்ல மனிதர். அவர் எப்போவுமே நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். இதில் இந்த சந்திப்பில் துளி கூட அரசியல் கிடையாது. ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. என்னுடைய அரசியல் நிலை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நான் ஒன்றுமே பேச தேவை. இதனிடையே நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தையில் இழுபறி இல்லை என்று பிரேமலதா விஜயகாந்த் விளக்கம் அளித்துள்ளார். யாருடன் கூட்டணி என்பது குறித்து விஜயகாந்த் முடிவெடுப்பார் என்றும் அவர் தெரிவித்தார். உரிய நேரத்தில் தேமுதிக நல்ல முடிவை அறிவிக்கும் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். இழுபறின்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா, நல்லா புரிஞ்சுக்கங்க. இது யூஸ் பண்ற வேர்டு அந்த மாதிரி எந்த இழுபறியும் இல்ல. எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, எங்களுடைய வலிமை, எங்களுடைய பலம் என்னன்றது தேமுதிகக்கு தெரியும். அந்த வலிமை என்ன அப்படிங்கிறது நாங்க யோசிச்சு நல்ல முடிவா எடுக்கிறோன்றதுக்காக நாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் பாஜக அமைத்துள்ள மெகா கூட்டணியில் தேமுதிக விரைவில் இணையும் என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.